வாவ், எவ்வளோ பெருசு. இவ்வளோ க்ளோஸ்அப்ல புளி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தொடுற தூரத்தில் கண்டாம இருக்கோம். வாவ், பெரிய கூட்டமாகவே படுத்து கிடக்கு. வாவ் கைஸ், இந்த பாருங்க ஒயிட் டைகர். இங்க பாரு கைஸ், இங்க பாருங்க முதல்ல எவ்வளவு பெருசு. ஹலோ கைஸ், வெல்கம் டு சிங்கப்பூர். ஸோ நம்ம இன்னைக்கு சிங்கப்பூரில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? நம்ம சிங்கப்பூர் ஜூக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை. ஸோ இங்கே வர்றது வந்து டிக்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒர்த்தான இடம். ஸோ வாங்க, இந்த வீடியோவில் நம்ம சிங்கப்பூர் ஜூவை தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து இந்த என்ட்ரன்ஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டிக்கெட்டை இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் காமிச்சு உங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக உள்ளே என்ட்ரி ஆகலாம். நீங்கள் உள்ளே வந்ததுமே என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஆர்வமாக போய் ஃபோட்டோ எடுப்பீங்க. ரிட்டன் வரும்போது இந்த ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுற ரேட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் காசை விட அதிகமாக இருக்கும். அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஜூவில் வந்து காலையிலே நல்லா க்ரௌடாக இருக்குது. ஸோ கிளைமேட்டும் அதுக்கு தக்கன இருக்குது. காலையிலே மழை பெய்யுமோன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் நல்லா வெயில் அடிக்குது. கிளைமேட் சுற்றி பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ ஜூக்கு என்ட்ரன்ஸில் இருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். இங்கே பாரு கைஸ், இங்கே பாருங்க முதல்ல எவ்வளோ பெருசு. வாவ், ஒவ்வொரு அனிமலோட உருவத்தை வச்சு நேம் போர்டு வச்சுருக்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக. சூப்பராக இருக்குது பாருங்க. ஒயிட் டைகரை பார்க்க போகிறோம். ஸோ நான் டைகரே பார்த்ததில்ல, ஒயிட் டைகரை எங்கே தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பின்னாடியே போர்டு இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த விலங்கு இருக்குங்கிறத அங்கங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் வந்து அதை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். வாங்க போகலாம். அந்த படுத்து கிடக்கு பாருங்கள், ஒயிட் டைகர். ஸோ அதுக்கு அட்மாஸ்பியரே பாருங்களேன், ஜம்முன்னு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வாவ் கைஸ், இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய வாய். வாவ் சூப்பர். வாவ். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஆஸ்திரேலியன் கங்காருவை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஐ திங்க் ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள ஸ்பெஷலான மிருகங்கள்லாம் வச்சுருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ ஆனால் அங்கே வந்து ஆஸ்திரேலியன் கங்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த பாருங்கள், அந்த பார்த்துட்டோம். வாங்க, ஃபஸ்ட் டைம் கங்காருவை பார்க்குறேன். அது ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ ஆனால் பாருங்கள், அந்த கூட்டமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. இல்லையே, 2 வகை இருக்கும் போல். மரத்தில் வாழ்கிற கங்காரு, தரையில் வாழ்கிற கங்காரு. ஸோ இதில் ஃபுல் டைப்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த இருக்குது மரத்தில் வாழ்கிற கங்காரு. ஸோ பாபு குரங்கு கூட்டம் எங்கே இருக்குது பாருங்க. இதெல்லாம் அந்த படத்தில் பார்த்தது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேர் தான் ட்ராமு. ஸோ இது ஜூக்குள்ளே நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராமில் ஏறுறதுக்காண்டி எங்கள் லைனில் நிற்கிறோம். பாருங்கள், ஒன்று போகவே நான் அடுத்து வருது. கியூ ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ கைஸ், நம்ம ட்ராமில் ஏறி உட்காந்துட்டோம். வாங்க போகலாம்.
Wild pygmy hippos in West Africa are endangered, but under human care, they breed well. More than 10 have been. At a cool interactive center, you can find out how to see tigers in the wild. ஸோ இது ஒரு ஸ்டேஷனு, நம்ம ஏறினது இன்னொரு ஸ்டேஷனு. Look up for orangutans. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஆப்பிரிக்காவில் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த ஜோனுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள், காண்டாமிருகம். வாவ், பெரிய கூட்டமாகவே படுத்து கிடக்கு. இது ஒயிட் கலர் காண்டாமிருகம்னு நினைக்கிறேன். அந்த பாருங்கள் வருது, அது அந்த பக்கம் போகுது, சண்டை போடல. பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. இது வந்து காட்டு நாய். ஸோ ட்ராம் வந்து நம்ம நடக்க கஷ்டமாக இருக்கிறவங்க அந்தந்த இடத்துல இருக்கிற ஸ்டாப்பில் வந்து நம்ம ஏறி அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போய்க்கலாம் போல. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ ஜூவில் வந்து ஆஃப்ரிக்கன் அனிமல்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க காண்டாமிருகம்லாம். ஸோ அடுத்தடுத்து இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாமே இந்த ஜோனில் தான் இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் கைஸ், புலி. எப்படி படுத்து கிடக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ க்ளோஸ் அப்ல புலி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தொடுற தூரத்தில். புலி எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா? நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அடுத்து பாருங்க வரி குதிரை. பாருங்க எப்படி இருக்கு, செம்மையல்ல. நம்ம டீமோன் அண்ட் பூம்பா காட்டன்ல பார்த்தோம்ல, ஸோ அந்த விலங்கு தான் அந்த பாருங்க படுத்து கிடக்கு. இப்போ நல்லா தெரியுதா? ஸோ இது டீமோன், அந்த பக்கத்தில் இருக்கிறது பூம்பா. பூம்பா பாருங்க, பூம்பா ஓடுது. காய்ஸ், அடுத்துதான் நம்ம வந்து ரொம்ப ஹைலைட்டான அனிமல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, என் பின்னாடி ஒட்டகச்சிவிங்கி இருக்கு, இங்கே ஆப்போசிட்டில் சிங்கம் இருக்கு. வாங்க போகலாம். வாவ், எவ்வளோ பெருசு. காய்ஸ், ஒட்டகச்சிவிங்கி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரே ஃபேமிலியில் உள்ளதான், அப்பா அம்மா குட்டிங்க அப்படின்ட்டு. ஜிராஃபி. காய்ஸ், எப்படி இருக்கு? ஸோ இங்கே தான் சிங்கம் இருக்கு, அந்த பாருங்க. எல்லாம் பெண் சிங்கங்கள் தான் இருக்கு, ஆண் சிங்கத்தை காணும். ஆனால் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ், இங்கே அங்கங்கே வந்து ஜூவோட மேப் வந்து டீட்டெயில்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம எங்கே இருக்கிறோம், அடுத்து என்னென்ன பார்க்கணுங்கிறத நம்ம கிளியராக அதை ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். ஸோ அங்கங்கே அந்த ட்ராமும் சுற்றிட்டு இருக்குது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்ம சிங்கத்தை பார்க்க வந்துட்டோம். இங்கே பாருங்கள், 1 2 3 கிட்டத்தட்ட 4 சிங்கம் இங்கே கிடக்குன்னு நினைக்கிறேன். அந்த இருக்குது ஆண் சிங்கம், எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், சிங்கம் நம்மளை பார்க்குது. ஸோ அப்படியே நம்ம ஒவ்வொரு இடமா சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கோம். அடுத்து என்ன இருக்கு? அதோட டைப்ஸ் எல்லாம் இதில் வந்து போட்டிருக்காங்க. பாய்சன் அலர்ட். ஸோ இதெல்லாம் படத்தில் பார்த்தது இந்த மாதிரி தவளைகள்லாம்.
அடுத்தது பாருங்கள். ஸோ எந்தெந்த காட்டில் என்னென்ன மாதிரியான தவளைகள்லாம் இருக்குங்கிறத கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி மேலே அப்படியே மழை எப்பவும் பெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காடு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். பாருங்கள். ஸோ நார்மல் தவளைங்களுக்கு அந்த இடம், பாய்சனுக்கு தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். பிளாக் பாய்சன் ஃப்ராக் இருக்கா, இதாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ப்ளூ கலரில் டையிங் பாய்சன் ஃப்ராக், ப்ளூ கலர் ஃப்ராக். ஸோ அந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கலர் ஃப்ராக் இருந்தாலே அது விஷம்னு நினச்சிக்கலாம். பாருங்க, இங்கே ஒரு டைப் ஆஃப் மங்கீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே கூட நம்ம காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி இதுக்கு ஃபீட் பண்ணலாம் ஈவினிங் டைமில். நான் இப்போ மழை பெய்யுதுங்கிறதுனால எல்லாம் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டில் ஜூவை பார்க்குறதுக்கும் செம்மையாக தான் இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொன்று, மதிய லஞ்சு வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு குக் பண்ணி வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே எல்லாமே வெளியே இருக்கிற ரேட்டை விட ஜூக்கு உள்ளே வந்து எல்லாமே டபுள் ரேட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கங்கே இங்கே டென்ட்டு மாதிரி நிறையவே இடங்கள் இருக்குது. ஸோ நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடலாம். உள்ளே வந்து சின்ன பசங்களுக்கு ஒரு மினி தீம் பார்க் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ பின்னாடி நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு ஃபேமிலியாக விசிட் பண்ணுறாங்க போல். அந்த பாருங்கள், சின்ன பசங்களெல்லாம் உள்ள அந்த ரேபிட் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட தொட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பிட்ட டைம் வந்தோன்னா அடுத்த ஃபேமிலி உள்ள வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், அதுக்கு மேலே crocodile. வாவ், சீ அக்வேரியம் மாதிரியே செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல. தண்ணிக்குள்ளே பாருங்கள், முதல்ல தூக்கிட்டு இருக்கு. பாருங்க இந்த அலகேட்டர் வாயை எப்படி திறந்துக்குதுன்ட்டு. பாம்போட தோல் எலும்பெல்லாம் வச்சிருக்காங்க. தோலை கூட தொட்டு பார்க்கலாமா? பச்சை பாம்பு. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பாம்புங்களுக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிற பாம்புங்க, பக்கத்து நாட்டில் இருக்கிற அரிய வகை பாம்புங்க எல்லாமே இங்கே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்குண்டான அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சுற்றி சுற்றி சின்ன சின்ன ஐட்டங்களாக பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி பாருங்க, பெரிய மலைப்பாம்பு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ ஜூக்கு உள்ளேயே அங்கங்கே விலங்குகளுக்கு உண்டான ஷோ எல்லாம் நடக்கும். ஸோ அதோட ஷெடியூல் டைமிங்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அட்மாஸ்பியருக்கு தக்கன அது வந்து வேரி ஆகுது.
இப்போ வந்து நம்ம எலிஃபென்ட்ஸ் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஏசியன் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க. இங்கே வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற அதே ஏசியன் எலிஃபெண்ட் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஊரில் பார்த்தது தான். ஸோ இங்கே வந்து சிம்பன்சி குரங்கு அதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஷோ மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. காய்ஸ், நீங்கள் அந்த கண்ணாடிக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பென்குயின். நானும் பென்குயின் இருக்குதுன்னு ஒன்று ஐஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த அட்மாஸ்பியரில் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே ரியல் பென்குயின். பாருங்கள், எவ்வளோ பெரிய வாத்து பார்த்தீங்களா காய்ஸ். அது மாதிரி நம்ம ஜூவை விட்டு வெளியே வர இடத்துல இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப் இருக்குது. ரொம்ப எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், சிலைலாம் செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த பாருங்கள், இந்த குட்டி ஒரு மாட்டோட சிலை மட்டுமே 3000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. அப்போ அந்த பெருசெல்லாம் எவ்வளோன்னு நல்லா நீங்களே யோசிச்சுக்கோங்க. இங்கே வந்து பொம்மைங்க மட்டும் இல்லாமல் கீச்சன்ஸ் மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்ம மண்டாய் பார்க்கு ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம். ஸோ புது விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மண்டாய் ஸூ வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.